டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஆர்கே நகர் வெற்றியை தாண்டி என்ன சாதித்திருக்கிறார் டிடிவி தினகரன் அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வெற்றிவேல் இணைகிறாரு. வணக்கம். இன்றோடு 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆர்கே நகர் வெற்றியை தொடர்ந்து தமிழகம் முழுக்க எங்களுக்கு வெற்றியை தருவதற்கான ஒரு முதல் பிள்ளையார் சொல்லியாக நாங்கள் பார்க்குறோம்னு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறீங்க. அதே போல வெற்றியும் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஆர்கே நகர் வெற்றியை தாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வேறு என்ன சாதனை நடந்திருக்கிறது? ஒரு சின்னம் பிரச்சனை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் உங்கள் கூட இருந்தவங்களாம் வெளியில் போயிருக்கிறாங்க. இது எப்படி இது சாதனையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பார்க்கிறது? சார், நாங்கள் பார்க்குறதுன்றதை விட்டுருங்க, மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எங்கள் துணை பொதுச் செயலாளர், இதனுடைய செயல்பாடு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த தலைவன், வீரமிக்க ஒரு தலைவன், தைரியமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனை பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கொடுக்கப்படாத தொல்லையே கிடையாது. இல்லாத தேர்தல் கமிஷன், அதாவது ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டேதான் ஒரு 40 நாள் சிறைச்சாலை, 1500 அதிகாரிகளை வச்சு ஊர் பூரா ரைடு. அவர் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தோன்னா சொன்னார், பார்த்தீங்களா, என்னை 20 வருஷம் சிறையில் போட்டாலும் வெளியே வந்தோன்னா பிஜேபி எதிர்ப்பேன்னு சொன்னார். அப்படி ஒரு தைரியமிக்க ஒரு கொள்கைக்காக ஒரு மக்களுக்காக நிற்கிற ஒரு தலைவன். அப்போ மீதியெல்லாம் கோழை, ஒருத்தர் அடிமை, ஒருத்தர் ஏ டீம். இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக, பி டீம் திமுக பிஜேபிக்கு. நான் எதிர்த்து நிற்கிற ஒரே ஆள் அவர் தான். இல்லை, பாஜகவை எதிர்க்கிறது மட்டும்தான் எங்களுடைய சாதனை அப்படின்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் கூட பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார். அவங்க கூட்டணியில் இருக்கிற மற்ற தோழமை கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார். எல்லாரும் சார், அப்போது ஏன் பேர் போட்டுட்டு அமித்ஷாவை காத்திருந்தீங்க உங்கள் அப்பா நிகழ்ச்சிக்கு? ஏன் ஓடி போய் அவர் திரு வாஜ்பாய் மறைவில் போய் அமித்ஷா பின்னாலே சுற்றிருந்தீங்க? ஏன் உங்கள் மருமகன் சபரீசன் போய் வெளிநாட்டில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் பிஜேபி தலைவர்கள் வெளிநாட்டில் போய் சந்தித்தார்? சரி, சிலதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். அப்போ திரு மோடி அவர்கள் வராருன்னு வெளிநாட்டிலேருந்து ஓடியாடுறாரு. ஆனால் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன அதே டிடிவி தினகரன் தான் கோபேக் மோடி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆன பொழுது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணணும்னு சொல்றது தப்பா? எப்படி சார், இப்பதானே சொன்னீங்க, அவங்க அமித்ஷாவை கூப்பிட்டாங்க, அவங்கள போய் சந்திச்சாங்க, இவங்கள போய் சந்திச்சாங்கன்னா அவங்க செஞ்சா தப்பு, டிடிவி தினகரன் செஞ்சா அது நாகரிகம். அமித்ஷா ஒரு கட்சிக்கு தலைவர் சார். நான் கோபேக் மோடினா மோடி ஒரு பிரைம் மினிஸ்டர் சார். கொஞ்சம் வித்தியாசம் நீங்க புரிஞ்சுங்க. பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர்ன்ற அந்த சீட் அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இட் இஸ் நாட் பர்சன், இட்ஸ் தட் சீட். அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக வைத்துக் கொண்டு தான் இந்த ஓராண்டு காலமும் மக்கள் மனசுல அவர் இடம் பிடித்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அமமுகவினுடைய நிலைப்பாடு. ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் அம்மா நீட் வானான்னாங்க, நீட் வந்துடுச்சு. உள்ள மீத்தேன் வானான்னாங்க, வந்துடுச்சு. உதய் மின் திட்டம் வானான்னு சொன்னாங்க, கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க இவங்க. இது போன்ற அடிமையாகவே மாறிடுச்சு தமிழ்நாடு அரசாங்கம். அது எதிர்த்து திமுக பி டீம்னு சொல்கிறேன். அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஆதாரம் இல்லைன்னு நான் சொல்ல, ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில் பாரதிய ஜனதான்ற அரசாங்கம், அரசியல் கட்சி, மோடியுடைய தலைமைன்றது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு கெடுதி செய்கிற எதுவாக இருந்தாலும், தமிழ்நாட்டு நலனை சார்ந்து அதற்கு எதிர்ப்பாக இருக்கிற எந்த அரசியல் கட்சி டெல்லியில் ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்க்க தான் செய்வோம். அது காங்கிரஸ் விதிவிலக்கெல்லாம் இல்லை. ஆர்கே நகரில் ஒரு சுயேட்சையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், அது களமும் சந்தித்திருக்கிறது. ஆனால் ஆர்கே நகரில் நாங்கள் எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல் பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆர்கே நகரில் எப்படி நாங்கள் வெற்றியை கைப்பற்றணுமோ அதே போல் 18 தொகுதிகளில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு இந்த கடந்த ஓராண்டு காலமாக சீன்லேயே இல்லாத ஒரு சுயேட்சை எம்எல்ஏ இவ்வளவு உறுதியாக இருக்கிறத எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்ன சீனில் இல்லை. இப்ப திமுக அதிமுக கூட்டணியில யார் யாரெல்லாம் போய் சேருவாங்க அப்படிங்கிற விவாதம் பல அரசியல் களத்துல எழுதுது. ஆனா டிடிவி தினகரன் ஒரு பக்கம்
கூட்டணி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அமைதியாகத்தான் ரொம்ப தெளிவாக இருக்கிறான்னு புரிஞ்சுங்க. மானங்கட்டு போய் ஒவ்வொருத்தர் வீடாக போய் அலைஞ்சி கெஞ்சி கூத்தாடி என்ன வார்த்தை மானங்கட்டு போயிடுறது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா? அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா சொல்லுங்க நீங்கள்? அது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லையே. ஒவ்வொரு வீடாக போய் தொங்கின்னு காலில் வந்துன்னு அசிங்கப்படாமல் தமிழ்நாட்டு அதாவது அந்த ஊடகத்தில் காமிக்கும் போது கேவலமாக அது பல விஷயம் ஏன்டா இப்படி பண்ணுறாங்களோன்னு தோணுது. பண்ணாமல் தெளிவாக தெளிந்த நீரோடையில் இருக்கிற மாதிரி தெளிவாக இருக்கார். எது எங்களுக்கு ஒத்து வருமோ அந்த கூட்டணி, எது வந்து அம்மாவை ஏற்கனவே பேசின கூட்டணி, அம்மாவை எதிர்த்த கூட்டணி, அதாவது அம்மா உயிரோடு இறந்த பிறகு அதில் தெளிவாக சொன்னார். அதெல்லாம் நாங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சேர வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக போயின்னு இருக்கோம். உங்களை மாதிரி நாங்கள் பைப்பில் 20 தொகுதி இப்போயே தோத்துட்டீங்களே ஆளுக்கு. நீங்கள் ஒரு 20 தொகுதி விட்டு கொடுத்துட்டீங்க. அதிமுக 40 தொகுதியில் இருந்தது, இப்போ 20 தொகுதி விட்டுடுச்சு. இல்லை திரு வெற்றிவேல், கூட்டணி பற்றி டிடிவி தினகரன் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி வச்சப்ப கூட்டணி பற்றி சில கட்சிகளோட பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத சொன்னார். சில கட்சிகளோட பேசுறோம் அப்படின்னா மோர் தேன் ஒன் அப்படி எடுத்துக்கலாம். ஆனா இப்போ உங்களோட கூட்டணியில இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான். அப்படின்னா உங்களோட பேசி கொண்டிருந்த கூட்டணியில உங்களுக்கு கூட வரக்கூட பேசி கொண்டிருந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா திமுகவோ இல்ல அண்ணா திமுகவோடவோ அல்லது தனியாகவோ போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருந்திருக்கு. அப்படின்னா அந்த கட்சிகள் யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறதான அர்த்தம். எங்கள் கூட கூட்டணி வந்து பேசுகிறவங்க எங்களை ஏற்றுக்காத பேசுவாங்களா? எங்கள் கண்டிஷன் எங்கள் துணை பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்லிட்டார். எங்கள் கண்டிஷன் ஆஃப்டர் அம்மாஸ் டெத் டிமைஸ், அம்மாவை பற்றி கொச்சையாக வன்மத்தோட ஒரு ஒரு கெட்ட புத்தியோட அம்மாவுக்கு வந்து மணிமண்டபம் கட்டக்கூடாது, அவங்க படத்தை வந்து அசம்பிளியில் திறக்கக்கூடாது, இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அம்மா உயிரோடு இருந்தால் ஜெயிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொன்னவர் எங்கள் கூட கூட்டணி பேசினார், ஆளை விட்டு பேசினார். பாமக டிடிவி தினகரன் கூட கூட்டணிக்கு பேசினார். நான் சொன்னது வார்த்தையை மட்டும் பார்த்துங்க. நீங்க சொன்னதெல்லாம் பாமக தான் சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட்ல பேசினார். இதெல்லாம் ரிவர்ட் பண்ணுறது தான் வாங்க, இதெல்லாம் வந்து பேசியிருக்கீங்க, இதெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு அரசியல் கட்சி பேசி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வீட்டுக்கே போயிட்டார். அவர் அந்த அரசியல் கட்சியில் இருக்கவர் போய் கேட்டார், முடியாதுன்னு சொல்லிட்டோம். நாங்கள் ரொம்ப தெளிவாக யார் கூட கூட்டணி சேர்ந்து முதல்ல முடிவு பண்ணி வச்சிட்டோம். யார் கூட சேரக்கூடாதுன்றதும் முடிவு பண்ணி வச்சோம். சார் அம்மாவை திட்டிட்டு இப்போ நான் சொல்கிறேன், திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார் இந்த ஆட்சியை பற்றி, எடப்பாடி ஆட்சியை பற்றி, ஊழல் ஆட்சி, அன்புமணி டயர் நக்கினே சொன்னார் துணை முதலமைச்சரை. அதெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லை, அதெல்லாம் ஊடகத்தில் வெளியாச்சு. இதெல்லாம் பேசிட்டு அம்மாவுடைய நினைவிடத்தை கட்டக்கூடாதுன்னு பேசினது தான் திரு ராமதாஸ் அவர். திரு வெற்றிவேல், நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஓராண்டில் அமமுக என்னென்ன சாதனைகள் எல்லாம் தமிழகத்தில் செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு தொடர்ந்து திமுக வந்து பாஜகவோட பி டீம், மக்களை ஜெயலலிதாவை எதிர்த்த ராமதாஸோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் மேல விமர்சனம் மட்டுமே தான் வைக்கிறது. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் செஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு சொல்றது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன செய்யல? இவ்வளோ பெரிய போராட்டம் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் எதிர்த்து நின்று எங்களை வழிநடத்தி போயின்னு இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்றம் போயின்னு இருக்கு. அந்த அந்த அம்மா மக்கள் முன்னேற்றம் இந்த ஆளுமைக்கு தலைவர் அவர் தானே, சின்னம்மா சிறைச்சாலையில் இருக்காங்க, அவர் தான் எங்களை வழி நடத்தி போறாரு. இன்னும் நடக்கலன்னு சொல்லுங்க நீங்க. இல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, கூட்டணி பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அப்படின்னா ஏன் வந்து கட்சியை தொடங்காமல் அதை ஒரு அமைப்பாகவே வைத்துக் கொண்டிருக்கிறாரு? அதனால தான் உங்களுக்கு சின்னத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறது. எத்தனை வாட்டி சார் பதில் சொல்றாரு? அவரே எத்தனையோ வாட்டி சொல்லிட்டார், நானும் பல வாட்டி சொல்லிட்டேன். அவர் தெளிவாக சொன்னார், நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பதிவு பண்ணால் ஏற்கனவே அவர் கேஸ், அம்மா சின்னம்மாவும் அவரும் ஒரு கேஸில் இருக்காங்க, அதிமுக எங்களுதுன்னு சொல்லி, அந்த கேஸை விட்டு வெளியே வர வேண்டியது வரும். நாங்கள் ஒரு கட்சி தோணா மெம்பர்ஷிப் ஆஃப் ஏடிஎம்கே விட்டு கொடுக்க வேண்டியது வரும். இதனால் கோர்ட் ரீதியாக சட்ட ரீதியாக தான் போராட முடியும். எங்களுக்கு கட்சி தொடங்கணும் அப்படி முடிவு பண்ணி தான் என்றைக்கே தொடங்கி அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே. இப்போ வரைக்கும் அதிமுகவோடு இணைவதற்கோ அல்லது அதிமுகவோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு ஐடியாவோட தான் டிடிவி தினகரன் இருக்கிறாரா? இதுதான் மறைமுகமா அதிமுக எங்களுதுன்னு சொல்றதுக்கு எப்படி சார் நீங்க அந்த முட்டி போட்டுன்னு போகிற பார்த்துருக்கீங்களா எடப்பாடி? திரு வெற்றிவேல், என்ன இவ்வளவு தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு. நேற்றைக்கு கூட இரட்டை இலையை பயன்படுத்துறதுல அதிமுகவுக்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம்லாம் தீர்ப்பெல்லாம் சொல்லி, அதுக்காக எங்களுக்கு உரிமை இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? அதே உச்சநீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்துருக்கு எங்களுக்கு, அதே உயர்நீதிமன்றம் டெல்லியில் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு கேஸ் ஒரு மாதிரி பாருங்கள். அதனால் அதை வந்து மீட்டெடுக்கிறது எங்களுடைய உரிமை.
அது எப்படி மீட்டெடுக்கணும் எடுப்போம். அந்த உரிமைக்காக நீங்க எவ்வளவு நாள் அதனால விட்டு காத்து கொண்டு அதனால ரிஜிஸ்டர் பண்ணாத வச்சிருக்கோம். சிம்பிள் ஆன்சர் இஸ் சிம்பிள். அதனால ரிஜிஸ்டர் பண்ணாத வச்சிருக்கோம். அது ரிஜிஸ்டர் பண்ண தெரியாதுன்னா இல்லை. ஆனாலும் இப்போ வரைக்கும் அமமுகவினுடைய சின்னம் எது அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் குழப்பமாகத்தான் இருக்கிறது. ஆனா உங்களுடைய இந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப இருந்தே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் வெகு எளிதாக மக்கள் கிட்ட போய் சேர முடியும். ஏன்னா ரொம்ப குறுகிய நாள் தான் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் சின்னம் வந்து உங்களுக்கு உறுதியாகாம இருக்கிறது. இருக்கக்கூடிய ரொம்ப சீக்கிரமான ரொம்ப குறைந்த நாட்கள்ல உங்களால மக்கள் கிட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஒரு ரவுண்டு தேர்தல் பிரச்சாரத்தை அவர் முடிச்சுட்டு வந்திருக்காரு. வீட்டை விட்டு வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க மீதி பேர்லாம். அதை பற்றி கேட்க மாட்டேங்க. எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது சார். ஒரு மாதம் 1.25 மாதம் தமிழ்நாடு பூரா சுற்றிட்டு வந்துட்டார். ஒரு சில பேக்கெட்ஸ் தவிர போகல. இப்போ எல்லாம் இவங்கெல்லாம் எங்கேயுமே போகலையே. கிராம சபை நாடகம் நடத்தி ஆளை வர வச்சு காசு குத்து உட்கார வச்சு கேள்விகளை எழுதி கொடுத்தா அதெல்லாம் ஒரு கூட்டமாக இது நேச்சுரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒன்றும் யாரையும் மறைச்சி காமிக்கல. ஒரு தெளிவான மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசனுக்கு கூட தான் நிறைய கூட்டம் கொடுக்கிறது. கூட்டம் தீபா போறாங்க, அப்ப அவங்கள பார்க்கறதுக்கு கூட கூட்டம் வந்து கொண்டுதான் இருக்கு. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுன்னு உங்களுக்கு காமாலக்கன்னா என் பொறுப்பு இல்லை. எது நியாயம் நீங்கள் பாருங்க. பார்க்குற விஷயம்தான். நீங்கள் எதிர்ப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்ப்பது ஆதரவு கூடினவங்களாம் அவரை வந்து ஒழிச்சு கட்டத்தான் கூடினாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நினச்சிங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனை அது. எது நீங்கள் நினைப்பு தான் பழப்ப கெடுக்கும் தானே. திரு வெற்றிவேல் சொன்னீங்க கூட்டம் கூடுகிறது அப்படின்னா அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடும். ஏன் மாறது? ஏன் அந்த கூட்டம் கூடும்? அப்போ ஏன் கூடணும் அந்த கூட்டம்? எதுக்காக கூடணும்? தைரியமிக்க தலைவனுக்காக கூடுது, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் நடக்கிற கடந்த அம்மா மறைந்த பிறகு நடக்கிற எல்லா அசிங்களுக்கும் எழுத்து நிற்கிற ஒரு தலைவராக பார்க்குறாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ஓராண்டுல ஒரு தலைவனாக டிடிவி தினகரனை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் சார் இப்போ எந்த நம்பிக்கையில் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றீங்க? எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில்? ஆர்கே நகர் வெற்றியை சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இல்லை, ஆர்கே நகர் வெற்றியை தாண்டி இந்த ஓராண்டுல அதுக்கப்புறம் எதுனா எலெக்ஷன் நடந்துதா? நடக்கலை. சரி, அதை விட்டுருங்க. திருவாரூர் தேர்தல் வந்தது. நாங்கள் போய் ஒர்க்கர்ஸ் மீட்டிங் நடத்தி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். ஏன் 2 கட்சியும் அரசியல் கட்சியும் போட்டுன்னு மாபெரும் கட்சி என்று சொல்கிற அதிமுக, மாபெரும் கட்சின்னு சொல்கிற திமுக, ஒருத்தர்கிட்ட இப்போ உலகம் தெரிஞ்ச ரெட்டை இருக்குது, ஒருத்தர்கிட்ட உதயசூரியன் சின்னங்குது. ஏன் பயந்தீங்க? ஏன் எலெக்ஷன் நிறுத்துனீங்க? அது தேர்தல் ஆணையம் அதற்கான தேர்தல் ஆணையத்தை விட இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரமான அமைப்பு ஒன்று இருக்குன்னா உலகத்திலே இருக்காது. இந்த இந்தியாவிலே வேறு எதுவும் கிடையாது. எல்லாம் அவங்க கொடுத்துருக்க எல்லா ஒவ்வொரு நகர்வும் பாருங்கள், எல்லாம் முன்னுக்கு பின்புறனாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டாண்டு, இன்னொரு விஷயத்தில் வேறு ஸ்டாண்டு, அதே விஷயத்தில் இன்னும் வேறு ஸ்டாண்டு. நீங்கள் தேர்தல் ஆணையத்தெல்லாம் பெருசாக நினச்சின்னு பேசாது. அட்டானமஸ் பாடியே கிடையாது. இல்லை திரு வெற்றிவேல், என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்கள் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏன் இந்த கேள்வி ஏன் இந்த தேர்தல் ஏன் இந்த கேள்வி நான் முன் வச்சேன் அப்படின்னா, உங்க கூட இருந்தவங்களே வந்து உங்களை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ளாம தானே செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து திமுகவில் போய் சேர்ந்துருக்கு. அண்ணா இப்போ பேரஞ்சர் அண்ணா இருக்கும்போது அண்ணா விட்டு நிறைய பேர் வெளியே போனாங்க. அண்ணா அதோட முடிஞ்சிட்டாரா? ஏன் திரு கருணாநிதியை எதிர்த்து எவ்வளோ பேர் வெளியே போனாங்க? இப்போ திருப்பி வந்து சேர்ந்துருக்க வைகோ உட்பட. அம்மாவை எதிர்த்து எத்தனை பேர் வெளியே போனாங்க? அரசியலில் எல்லா கட்சியை விட்டு வெளியே போகிறதெல்லாம் சகஜம் சார். இந்த சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேட்குறீங்க. இல்லை திரு வெற்றிவேல், செந்தில் பாலாஜி நீங்கள் அந்த உங்களுடைய கட்சி சின்னத்தையும் பேரையும் அறிவித்த அந்த மேலூர் மாநாட்டின் பொழுது டிடிவி தினகரன் பக்கத்திலேயே ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி செந்தில் பாலாஜி இருந்துகிட்டே இருந்தார். அதே போல உங்களுடைய கட்சி அலுவலகத்தை திறக்கும் போது அவர் இருந்தார். அவர் எப்பப்பெல்லாம் பிரஸ் மீட் கொடுக்குறாரோ அப்பெல்லாம் கூடவே தானே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து டிடிவி தினகரனுடைய அணியிலிருந்து அவங்க திமுகவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அவர் பின்னாடி நிறைய பேர் போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமே இல்லையா? போயிருக்க மாட்டாங்களா? பார்க்கிறவங்களுக்கு எப்படி? நான் இப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து என்ன கூப்பிட்டுறீங்க பேசினுக்கிறேன். நான் நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டுனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ற கட்சி அழிஞ்சு எப்படி பாக்குறீங்க நீங்க இத? இல்ல, அந்த ஒரு இமேஜ் பில்டிங், என்ன இமேஜ் பில்டிங், என்ன இமேஜ் ஒருத்தரால குலைஞ்சு போயிராதங்கிறது என்ன இமேஜ் பில்டிங்ன்ற? இமேஜ் பில்டிங்னா என்ன? இமேஜ் பில்டிங்னா என்ன நான் சொல்லிட்டா? நீட் எடுத்து போராடுறது, மத்திய அரசாங்கம் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதுக்கு பணியாமல் இருக்கிறது, இப்போ இங்கே ஒரு முகம் பின்னால் இன்னொரு முகமாக நடிக்காது இருக்கிறது, உண்மையை பேசுறது, யதார்த்தமாக இருக்கிறது. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் யதார்த்தமாக தான் இருக்கிற. தூத்துக்குடியில் அவ்வளோ துப்பாக்கி சூடு, ஒரு வாரம் அங்கே போய் தங்கியிருந்தார். எந்த அரசியல் கட்சி தலைவர் போய் தங்கியிருந்தாங்க? அங்கேயே இந்த மக்கள் போவானான்னு சொன்னாங்க. அது ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தாரு. மக்கள் இங்கேயே இருக்க சொல்கிறாங்க, போலீஸ் அச்சுறுத்தல் ஜாஸ்தியாரு, நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொன்னார். நான் இங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டே வந்தது. சரி, கஜா புயல் எவ்வளோ நாள் அங்கே இருந்தார்? எத்தனை பேர் அந்த மாதிரி வந்தாங்க இருந்தாங்க? எல்லாம் அடிவாயின்னு ஓடினாங்க.
அப்படின்னா மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கிறதான் அர்த்தம். சரி, மக்கள் இல்லை மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு அளவுகோல் எதை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருவேன். அதுக்கு தான் வரேன். மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அந்த மக்களை ரொம்ப அடிப்படையாக தன்னுடைய தொண்டர்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் அப்ப நம்ம டிடிவி தினகரனோட எப்படியாவது கூட்டணிக்கு போயிடலாம், அவங்களே மக்களை வந்து ஏற்றுக்கொண்டாங்க, மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டாங்க, சோ அவங்களுடைய வாக்கு வங்கியை நமக்கும் சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணி டிடிவி தினகரனுடைய தலைமையில அமைச்சிருக்கணும் இல்லையா? ஆரம்பத்திலே பதில் சொல்லிட்டேன் நான் சார். பயந்து இருக்கவங்க தான் சார் போய் கூட்டணி கூட்டின்னு அலைவாங்க. பதில் இதுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எங்க கொள்கைக்கு ஒத்து வராத கட்சியோட கூட்டணி சேர முடியாது. இல்ல எனக்கு ஒரு சமாளிப்பு உங்களுக்கு நான் ஏன் சமாளி ஓப்பனா சொல்றேன். சமாளிக்க வேண்டிய அவசியம் நீங்க தான் கேள்வி முடியாத கேட்குறீங்க. அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்க கூட ஒத்து வராம எங்க அம்மாவை எங்க அம்மாவுடைய மரணத்துக்கு அப்பால் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுவும் நாங்கள் தெய்வமானவங்க எங்கள் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடிய ஒரு தெய்வம். அந்த அம்மாவை எதிர்த்து இறந்ததுக்கு அப்புறம் வன்மத்தோட ஒரு சின்ன புத்தியோட எதிர்த்தவங்களும் கூட்டணி சேர்த்துக்க முடியாது சார். எப்படி 2014 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய தலைமையில் இருந்த அதிமுக 39 இடங்கள் பிளஸ் புதுச்சேரியிலையும் சேர்த்து தனியாக நின்னதோ அதே போல இப்ப நம்மளும் தனியா நின்னோம் அப்படின்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமையாக நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டிடிவி தினகரன். தனியா நிற்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் சார். முதல்ல அதை புரிஞ்சுங்க. 30 நாளுக்காக நாங்கள் பெரிய வீரன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுவும் இல்லாத போட கல நிலவரம் தெரியும் சார். மக்கள் நீதி மையம் தனியாக ஒரு நிமிஷம் சரத்குமார் தனியாக நிற்கிறார். யார் ஒன்னாலும் நிற்கிறீங்க. என்னை பற்றி கேட்டீங்க நான் பதில் சொல்கிறோம். நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்கிறவங்க கூட்டணிக்கு அலையிறாங்க, மாறி மாறி ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போகிறாங்க, காலில் கூட விழுகிறாங்க. எங்களை தான் சின்ன கட்சின்னு சொல்கிறீங்களே. நாங்கள் எங்கள் கூட்டணியோடு போகிறோம், எங்களை மதிக்கிற கூட்டணியோடு போகிறோம், எங்கள் கூட்டணி ஒத்து வரவங்களோடு போகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் அம்மா போய் கேட்க முடியுமா உங்களுக்கு இந்த கேள்வி? ஏன் நீங்கள் 40 தொகுதியில் நிற்கிறீங்க, உங்களை யாரும் கண்டுக்கலையான்னு கேட்பீங்களா? அம்மா யாரும் கண்டுக்கலையா? கூட்டணி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா எல்லாரும்? ஆனா இப்ப அதிமுக அப்ப 2014 எடுத்த அதே ஸ்ட்ராட்டஜியை இப்ப டிடிவி தினகரன் மட்டும் கையில் எடுக்கல. கமல்ஹாசன் வந்து எல்லா இடத்துலயும் நான் 40 தொகுதியிலையும் போட்டியிட போறேன். தீபா சொல்லியிருக்கிறாங்க 40 இடங்களையும் நாங்க தனியா போட்டியிடுறோம் அப்படின்னு. சோ அப்ப அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியுமா? யாரு கூட கம்பேர் பண்ண போறீங்க? நீங்க தானே சொன்னீங்க அதிமுகவோட கம்பேர் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. அப்ப மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ண முடியுமா புதிய கட்சி அப்படிங்கிறதுக்காக? எதனா ஒரு அந்த கட்சி வந்து ஒரு அங்கீகாரம் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கணும். நாங்கள் ஒரு தேர்தலையும் ஜெயிச்சுட்டு வருவோம் சுயேட்சையாக நின்று அப்போ கூட நீங்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா யூ லிவ் இன் ஃபூல்ஸ் பாரடைஸ். ஐ டோன்ட் பாதர். நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணீங்க. அப்படின்னா இந்த கூட்டணி அமையாதது, கூட்டணியில் இல்லாத எந்த விதமான பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் வராது. என்ன பிரச்சனை இருக்கு? ஒத்த கருத்து இல்லாமல் சார். சரி, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க திருமதி விஜயகாந்த் அந்த மாதிரி இருக்காங்களா, பிரேமலதா விஜயகாந்த் முன்னால் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, மறுநாள் அப்படியே மாற்றி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தொண்டர்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க, மக்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க. திரு ராமதாஸ் அவர்கள், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்? அதிமுக எந்த திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, நிறைய பேசினாங்க. மானங்கட்ட கூட்டணி எல்லாம். இப்போ அந்த கூட்டணியில் அவங்க தான் போய் உட்காந்துருக்காங்க. இப்போ நாங்கள் போய் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போய் மாட்டிக்க தயாராக இல்லைன்றோம். வேட்பாளர் தேர்வு இது எல்லாத்தையுமே எல்லா கட்சிகளும் ரொம்ப விறுவிறுப்பாக வேட்பாளர்களை வந்து நேர்காணல் பண்ணுறது, அவங்ககிட்ட இருந்து அப்ளிகேஷன்லாம் வாங்குறதெல்லாம் முடிச்சுட்டு நேர்காணலாம் கூட நிறைய கட்சிகள் முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கு மட்டும் அதிமுக வந்து நேர்காணலுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து இது போன்ற ஒரு நிகழ்வெல்லாம் நடக்கிறதாகவே வெளியில் தெரியலையே. நேற்று என்ன நடந்தது? என்ன வாட்ச் பண்ணுறீங்களா? நேற்று என்ன நடந்தது சொல்லுங்கள். எங்கள் அலுவலகத்தில் எல்லா கேண்டிடேட்ஸையும் பார்த்து எல்லாம் பேசி அமுச்சு விட்டாரு. ஆனால் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது அவங்க பாணியிலே உட்காந்து மிச்சர் சாப்பிடுங்க சொல்லாதீங்க எங்களை. நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம். அவங்க பாணியை எங்களை பின்பற்ற சொல்றீங்க. அவங்க பாணி அது, அவங்கள விட்டுருக்கு. எங்களுக்கு என்ன 2 பேப்பர் கையெழுத்து போட்டு காமிக்கிறது இல்லை. திரு வெற்றிவேல், ஜெயலலிதா அவருடைய பாணியில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா ஜெயலலிதா எப்போ அறிவிப்பாங்க, எப்படி அறிவிப்பாங்க? முதல் ஆளா வேட்பாளர் பட்டியலும் முதல் ஆளா கூட்டணி பற்றிய எல்லா விஷயங்களும் முதல்ல அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து தானே வரும். சரி, ஆனா இப்ப வந்து நாங்க ஜெயலலிதா போலவே நாங்க எல்லா இடத்துலயும் தனியாகவே நிற்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்னு பேசக்கூடிய அமமுக ஏன் வந்து எங்களை அவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி? சார், அது அந்த அம்மா பெரிய ஆளுமை சார். அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் கட்சிக்காரன் ஏற்றுப்பான். நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் மக்களுக்கு எது விருப்பம் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி அதை அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஒரு கேள்வி கேட்டா இல்லை நாங்கள் வந்து அப்படி தைரியம் கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற கேள்வி கேட்டால் நீங்கள் அப்படி பேசிட்டு இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கள் சைட்லேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முறைனா இல்லையா சார்? ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறது சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணவங்களாம் ஜெயிச்சிட்டாங்களா? அம்மா பற்றி சேர்த்து சொல்கிறீங்க. இல்லை இப்போ சீக்கிரம் யார் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க?
திமுக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, திமுக ஜெயிச்சிரும்னு சொல்ல வரீங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுனால? இல்ல நான் கேட்கிறேன். இல்லை, ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுனால இந்த கட்சி ஜெயிச்சிருமா? நீங்க ஜெயலலிதாவுடைய பாணியை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம், அது தமிழ்நாட்டுடைய வழியில நீங்களும் சொன்னீங்க. தமிழ்நாட்டு அவங்கள மாதிரி நீங்க முன்னிலையில இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய நலத்தை காப்பதற்கு, அவங்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு எதிர்த்து நின்று போராடுறதுல அம்மா பாணியை தான் கையாளுறோம். மீதி எல்லாத்துலேயும் அதே மாதிரி இருக்கணும்னா அம்மா தனிமைப்படுத்தி பார்க்கவே முடியாது. நீங்கள் எல்லாமே அப்படியே இருக்க முடியுமா? நீங்கள் அம்மாவை வந்து சமாதி வைக்க வேணாம், படம் திறக்க வேணாம் சொன்னவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க. அதை பற்றிலாம் அவங்கள கூப்பிட்டு கேளுங்க சார். நாங்கள் எங்கே ஆரம்பித்தாலும் கடைசியில் அந்த கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுலேயே போய் நிற்கிறீங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் எங்களுடைய சாதனைகள் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறத தாண்டி எதிரில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை எல்லாம் நம்ம விமர்சிச்சே நம்ம வந்து தமிழ்நாட்டில் எல்லா மக்களையும் கவர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அதை விமர்சித்தா அது கூட்டணியோட முரண்பாடு வெளியே சொல்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? கூட்டணியில் இருக்க முரண்பாடை வெளியே சொல்கிறது எப்படி தப்பாகும்? எந்த தப்பு இல்லை, முரண்பாட்டை தானே சொல்கிறேன். ஆனால் இந்த கூட்டணி அமைக்கிறது, வேட்பாளர்களை தேர்வு செய்கிறதுலாம் நீங்கள் ஒரு நிலைப்பாடு, தங்க தமிழ்ச்செல்வன் சொல்கிறாரு நாங்கள் வேறு கட்சியோட பேசி கொண்டிருக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு பெரிய மூன்றாவது அணியெல்லாம் அமைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பல இடங்களில் சொல்லியிருந்தார். உங்களுடைய கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை எல்லாம் அவர் எப்படி களைய போகிறாரு? வேட்பாளர்களை அறிவிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இல்லை நம்ம கூட்டணியில் இல்லை கூட்டணி பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க இல்லையா, தங்க தமிழ்ச்செல்வன் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரியான முரண்பாடுகள் எல்லாம் எப்படி முரண்பாடு ஆக முடியும்? அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் சொன்னார். முடிவு துணை பொதுச் செயலாளர் தானே எடுக்கணும். நான் பல அரசியல் கட்சியோட கூட்டணி பேசியிருந்தேன், என்கிட்ட பேசியிருந்தாங்க, முடிவு அவர்கிட்ட தானே சொல்லுவேன் நான். இல்லை திரு வெற்றிவேல், இதே அரங்கத்தில் நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீங்க, அதிமுகவினுடைய அமைச்சர்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு அவங்கவுங்களுடைய இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது என்கிட்டயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் உங்களுடைய கட்சியில் அதே நடக்கும்போது இல்லை முடிவு வந்து இவங்க அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லதான். அப்போ உங்களுக்கு வந்தால் அது சார் பேசுறது, நான் யார்கிட்ட பேசுகிறேனோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்னொரு எங்கள் கட்சி சார்பாக இன்னொரு தலைவர் வந்து வேறு யார்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா அண்ணா அசைன்மெண்ட் கொடுத்து தான் பேசியிருப்பாங்க. அது எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் நான் இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதில் சொன்னால் என்ன தவறுன்னு அப்படின்னா அமமுகக்குள்ளே எந்த விதமான சிக்கலோ ஒரு சிக்கு சார். சரி, இறுதியாக ஒரே கேள்வி, இந்த ஓராண்டு காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கற்றதும் பெற்றதும் என்ன? பெற்றது மக்கள் செல்வாக்கு. கட்டுறது வந்து எப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்சியை மிதிக்க முடியும், அழிக்க முயற்சி பண்ண முடியும்னு மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை ஏவி விட்டு அதுலேருந்து வெளியே வந்து உயர்ந்து நிற்கிறது பெற்றது. ஒரு தமிழ்நாடு சார், அமமுக விட்டுருங்க சார், தமிழ்நாட்டுக்கு ஒரு வீரமிக்க தலைவராக திரு டிடிவி அவர்களை பார்க்கிறார்கள் மக்கள். நாங்கள் பெற்றது அது போதும், நாங்கள் அதில் திருப்தியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வெற்றிவேல் சொல்கிறாரு. அதை மக்கள் வந்து உறுதிப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கத்திற்கே வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியோடு இன்றைய செய்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.